அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை ஐம்பொறி ஆட்சிகொள். ஐம்பொறிகளை நுட்பமாக உணர்ந்து நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த பொருளை உணர்த்தும் ஒரு அழகான கதையை இப்போது கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ். அரஞ்சேரி என்னும் ஊரில் வினோத் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் நல்ல மனம் கொண்டவன். ஆனாலும் தனது ஆசைகளும் விருப்பங்களும் அவனை அடிமைப்படுத்தின. ஒரு நாள் இனிப்பை கண்டதும் மனம் கவர்ந்து அளவுக்கு மீறி சாப்பிட்டதால் அவனுடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டது. இனிய வார்த்தைகள் கேட்டதும் உடனே நம்பியதால் அவன் ஏமாற்றப்பட்டான். கண்ணுக்கு பிடித்ததை பார்த்ததும் தொடு ஆசை எழுந்ததால் அவனுடைய கவனம் சிதறியது. இதை கவனித்த அவனுடைய தந்தை அன்புடன் சொன்னார், மகனே, ஐம்பொறிகள் நல்லவை. ஆனால் அவை நம்மை ஆள ஆரம்பித்தால் அது ஆபத்து. அவற்றை நுட்பமாக உணர்ந்து நெறிப்படுத்தி வைத்தால் வாழ்க்கை உயர்வடையும். அந்த நாளிலிருந்து வினோத் மாறினான். பார்ப்பதற்கு முன் சிந்திக்கத் தொடங்கினான். கேட்பதை நன்கு தேர்ந்தெடுத்தான். மனம் கவர்ந்தாலும் தவறானதை தவிர்க்க அறிந்தான். பேசும் சொல்லிலும் சாப்பிடும் அளவிலும் கட்டுப்படுத்திக் கொண்டான். ஆசைகளை அடக்கி ஆள கற்றுக்கொண்டான். மெல்ல மெல்ல அவன் வாழ்க்கை அமைதியாகவும் உயர்வாகவும் மாறியது. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம்: ஐம்பொறிகளை அடக்கி ஆள்பவன்தான் உண்மையான அறிவாளி. அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.